சென்னையிலேருந்து திருச்சிக்கு வந்த விவரத்துக்கு என்னன்னு கேட்க அதுக்கு விளக்கத்தை சொல்லி டக்குன்னு இல்லை அது நன்றி தெரிவிக்க வந்திருக்காரு. எல்லாமே நன்றி தெரிவிச்சிட்டாங்க. எல்லாம் ஒரு 5000 பேரை என்னமா உள்ளுக்கு காலேஜுக்குள்ளே விட்டு எல்லாமே நன்றி தெரிவிச்சுட்டு புறப்பட்டார். விளக்கத்தை என்ன பண்ணுறது பேசுனாங்க, ஏதாவது ஒரு புரோஜனமாக பேசுனாங்க. இல்லை ஜனங்களுக்கு நன்றி தெரிவிக்க தானே வந்திருக்காரு, அப்புறம் தான் பேசுவார். அப்படி கிடையாது. இல்லை நன்றி தெரிவித்தாலும் தெரிவிக்காட்டியா அந்த இடத்துல ஒரு வார்த்தை, ஒரு கம்மியான வார்த்தைனாலும் ஒரு வார்த்தையாவது ஏதாவது மக்களுக்கு நான் இதை செய்ய போவேன், இதை செய்யணும் அப்படின்னு மட்டும் சொல்லணும். அதை விட்டுட்டு நீ தான் திமுக கட்சி ஒதுங்கி போச்சு, அது ரெண்டுமே போச்சு. ஜனங்க போடுற ஓட்டு ஜனங்க வந்து ரெண்டுமே ஓட்டு போடாமல் உன்னை ஓட்டு போட்டு ஜெயிச்சா வச்சாங்கல்ல, நீ என்ன செஞ்சுக்கணும், அந்த என்ன சொல்லிக்கணும். முதல்ல வாக்குறுதியை காப்பாத்துறேன்னு எந்த ஒரு வார்த்தையுமே சொல்லாம நீ வாட்டில் வர வேண்டியது என்னமோ சின்ன இடத்துல ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு போனா இது என்ன எம்எல்ஏ முதலமைச்சருக்கு அழகா பள்ளிக்கூடத்துக்கு பணம் கொடுக்குற பயல்களுக்கு அது பணம் எல்லாத்தையும் உடனே நடவடிக்கை எடுக்கிறேன். இந்த 2500 கொடுக்கறதுக்கு வேலை நடந்துட்டு ஏதோ ஒன்று, அதாவது ஏதோ ஒன்று சொல்லியிருக்கணும். சொல்லுப்பா. இல்லை ஜனங்களுக்கு உடனடியாக அதிகாரியாக நடவடிக்கை எடுங்க, கொடுக்குற பெட்டிஷனை வருவாய்த்துறைக்கோ கலெக்டர் மூலியமாக உடனே நடவடிக்கை எடுங்க, என் ஆட்சியில் எடுக்கிறேன்னு சொல்லணும். ஒன்றும் தெரியல. இப்போ குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு 1 கிராம் தங்கம் கொடுக்குன்னு சொன்னால் தமிழ்நாடு முழுக்க எத்தனை குழந்தை பிறக்குது ஒரு நாளைக்கு, எத்தனை சாவுது, அந்த விவரம் ஏதாவது ஒரு கூட்டத்தில் ஒன்றால் சொல்ல முடியுமா? விஜய் சொல்ல முடியுமா? செய்யறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்கணும். சொல்ல முடியுமா? செய்ய முடியுமா? வாக்குறுதியை நிறைவேற்ற நான் சொல்லுவேன், ஒரு நாளைக்கு இத்தனை குழந்தை சாகுது, இத்தனை குழந்தை இறக்குது, இத்தனை குழந்தை பிறக்குதுன்னு. உன்னால ஒரு கூட்டத்துல நீ சொன்னியா? நீ எதுக்கு தேவையில்லாதெல்லாம் சொல்லி ஒரு மக்களை வந்து எல்லாத்தையும் அந்த கட்சியோட முக்கால்வாசி நீ ஏமாத்தினது மாதிரி தெரியுது, முழுக்க ஏமாத்தினது மாதிரி தெரியுது. அந்த 2 கட்சியாவது பரவாயில்ல. ஏன்னா இப்போ வந்து ஆட்சியாளர்கள் முழுக்க ஏமாத்துறது மாதிரி தெரியுது எல்லாத்தையும். உனக்கு ஓட்டு போட்டாங்க வெக்கம் கட்ட ஆளுங்க போ. இதுக்கு மேலே நான் என்ன சொல்லட்டும், பாலா போட்டோம். இல்லைன்னா எங்கள் வீட்டில் 3 ஓட்டு விழுந்து தொலைச்சிருக்கு விஜய்க்கு. விஜய் சோசப்பு விஜயா? ஐயோ கடவுள், எங்கள் வீட்டில் 2 ஓட்டு விழுந்துருக்கப்பா. தேவையில்ல. ஆமாம், தலையெழுத்து. எங்கள் வீட்டில் தலையெழுத்தா அதை காட்டி தலையெழுத்தா? இல்லை ஜனங்களுக்கு வந்து ஆட்சி மாறிடுச்சு, இன்னும் அதிகாரம் ஜனங்களுக்கு கிடைச்சிதான் நான் தெரியல, கிடைக்கிற மாதிரி தெரியல. இப்போ இந்த 15 நாளையில் எத்தனை கொலை, எத்தனை சாவு, உன்னால ஏதாவது ஒன்று ஐக்கிய விட்டுருக்கியான்னா? ஏன்னா சட்டசபையில் உட்காந்துட்டு பேனா பிடிச்சி எழுதுதுலேயே உட்காந்துட்டு இருக்கிய, அது என்னதான் எழுதுன்னு தெரியல. அது மக்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லணும்னு சொல்லிருக்கியா? நேற்று கூட்டத்தில் சொல்கிறேன், மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. என்ன வாக்குறுதியை படிப்படியாக நான் அவ்வளோதான். இதில் வெக்கம் கட்டமா என்னன்னு சொல்கிறேன், இன்னும் கொஞ்சோண்டு எதிர்பார்த்தது மாதிரி இன்னும் கொஞ்சோண்டு ஓட்டு கிடைச்சிருந்தா நீ ஆயும் ஒன்றையும் செய்ய முடியாது. இதை ஒன்றை மட்டும் சுத்தமாக ஒழிச்சுட்டு போகலாம். எதிர்கட்சியே இல்லாத ஆட்சியை நடத்த போறேன்னு சொல்றாரு. ஜனங்களுக்கு அந்த நியாயம் கிடைக்கலையா? என்ன சொல்லு பாப்பா. இன்னும் ஜனங்க அலைஞ்சிட்டு தானே இருக்காங்க. ஜனங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். முதல் இந்த 2500 ரூபா முதல் சிலிண்டர், ஒரு வீட்டுக்கு ஒரு சிலிண்டர் கொடுக்க ஏற்பாடு பண்ணணும். எவ்வளவு ஜனங்க உங்க மேல நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்டவங்க நம்ம எல்லாத்தையும் மோசம் பண்ற. அந்த கட்சியிலாவது ஏதோ நிதி உதவி தராங்க, ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க. நான் ஓட்டுக்கே நீ பணமே கொடுக்காம ஓட்டு வாங்கிக்கினா இல்லைன்னு சொல்லலாம், வாங்கிக்க தப்பு இல்லை. நிறைவேற்ற ஒரு உத்தரவு போட்டுடலாமே படிக்க பிள்ளைங்களுக்கு. அது கண்டிப்பா மேல் படிப்பு காஞ்சி அந்த காசு எடுத்துட்டு இல்லைங்க வந்துட்டாருங்க. அரசாங்கம் எல்லாம் இங்க போய் வரணுங்க. அரசாங்கம் எல்லாம் சொன்ன வாக்குறுதியை காப்பாத்துறதுக்கு யாரு வேணாங்க, ஒரு சிலிண்டரை கொடுங்க. முத ஜனங்க எவ்வளவு நம்பிக்கையோட ஓட்டு போட்டாங்க. இப்ப என்ன சிலிண்டர் கிடைக்குதா? ஒரு குடும்பத்துக்கு வந்து இன்னும் 40 நாள் 30 நாளுக்கு தான் ஒரு சிலிண்டர். படிச்ச பிள்ளைகளுக்கு அந்த 3000 தரேன் 2000 தரேன் அதை கொடுத்தா மேலே படிக்கிறதுக்கு அவங்க போவாங்க. விலை இப்போ ஏற்றிருக்காங்க 446 ரூபாயா? 46 ஒரு சிலிண்டர் விலைக்கு விலை இல்லை. அந்த பிள்ளைகளுக்கு அந்த பணத்தை கொடுத்தா அவங்க மேல் படிப்புக்கு ஏதாச்சும் செலவுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஒன்றுமே காணாமல் வாயை திறந்தே பேச மாட்டேங்கிறாரு. என்னது என்ன அடி ஜாமானவா? என்ன மொத்தமா பொம்பளை எங்க அண்ணன் சொன்னா நான் உயிரெல்லாம் விட முக்கால் பொம்பளை எல்லாம் நிறையவே தப்பான 4 வருஷம் கழிச்சு பார்த்தா கருமாதி முடிஞ்சிடும். இல்லப்பா அதான் சொல்றேனே, உடம்பு சரியில்லாதப்ப மாத்திரை திங்காம
இப்போ சத்து சுடுகாட்டில் தூக்கிட்டு போகிறப்ப நான் மாத்திரை தருவேன்னு அது என்ன அர்த்தம்? ஐயா நான் வாஸ்தவம் தான் இல்லை அவரை மாதிரி கோடிக்கணக்கான பேர் சொன்னாங்க. வேணா இல்லைலாம் சொல்லலாம், அவன் தான் ஜெயிப்பாங்க முடிவு பண்ணியாச்சு சொல்லியாச்சு. அது லெட்டரவே நான் எழுதுனேன்னு சொல்லி வீடியோவில் இருக்குதுன்னு சொல்கிறேன்னா இல்லைப்பா, வாக்குறுதி கொடுத்ததை ஜனங்களுக்கு நிறைவேற்றுறேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுதான் எனக்கு இப்போ அதான் கேட்குறேன். சொல்லலைங்க தானே எங்களுக்கு இப்போ வைத்தா கண்டிப்பாக கேட்டுக்கணும். அங்கே உள்ள மக்கள் அவங்க வந்ததெல்லாம் கட்சிக்காரங்க, அவங்க அண்ணன் தம்பி வந்தாங்க நேற்று, அவங்கெல்லாம் வந்து குடும்பம் குட்டியோட இருந்தால் இதெல்லாம் கேட்பாங்க. ஏங்க அவர் முதலமைச்சரை பார்க்க வந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் இல்லைங்க அதை நம்ம சொல்ல முடியல. அவர் கொடுத்த வாக்குறுதியில் தான் இருக்குது, நீடிக்கணும் நீடிக்காதுங்கிறது. அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த பிள்ளைங்கெல்லாம் படிச்சுட்டு இப்போல்லாம் சும்மா இருக்காங்க, மேல் படிப்புக்கு போகணும். அது படிக்காத பிள்ளைங்களுக்கு அந்த காதை கொடுத்தா அது என்னமா தவறான வழிக்கு போயிடுவாங்க. ரொம்ப படித்தவெல்லாம் கஷ்டப்படுறேன், கூலி வேலைக்கு போகிறேன். என்ன இவர் சொன்ன அந்த 2000 3000 கொடுக்க அது ஒரு மேலே பொழப்புக்கு எங்கேயாச்சும் போய் வழி பார்ப்பேன். காப்பாத்தினா நீடிக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது அது எப்படின்னு. இதே மக்கள் வந்து லபக்குன்னு திரும்பினால்தான் ஏங்க 1000 போட்டு இருந்தாரு, 5000 கொடுத்தாரு, அவருக்கே ஓட்டு போடல. அவன் நம்பிக்கை வச்சு உனக்கு ஓட்டு போட்டாங்க. என்ன நீங்க ஜனங்களுக்கு நியாயமான கிடைக்கக்கூடிய இதவே செய்யல. போட்டவங்களோட தலையில மீட்டிங் போட்டேன், அதெல்லாம் எத்தனை கோடி ரூபாய் செலவாயிருக்கும். மீட்டிங் போட்டதெல்லாம் அதெல்லாம் ரூபா கூட காசுல மீட்டிங் போட்டேன். அங்கங்க மீட்டிங் போட்டதுக்குலாம் எல்லாமே பணம் செலவாகாமலாம் இருக்காது. ஓட்டு மக்களுக்கு இங்க செலவுக்கு பணம் ஓட்டு போடுறது அதுக்கெல்லாம் வேலை இல்லை. ஏன் மகன் மக செத்து போனாங்க, அவங்களே யாரும் ஒரு பெட்டியனோட கொடுக்கல. என் மகன் விஜய் கூட்டத்துக்காக போனார் இறந்தாருன்னு யாருமே சொல்லலை. அதனால நம்ம அதை பேசப்படாது. இல்லை பணம் கொடுத்தாங்க, பணம் கொடுக்கறத வாங்குறது அப்புறம், அதை நம்ம வந்து பேசக்கூடாது. செத்தவங்களே கவலைப்படல. ஐயா நான் எனக்கு தெரியும், எந்த கூட்டத்திலாவது திமுக இல்லை அண்ணா திமுக பற்றியே பேசவே கூடாது. நீ ஆம்பளை இருந்தால் ஒழுங்காக சொன்னதை மட்டும் செய்ய, வழியை மட்டும் பாரு. என்ன இல்லையா மைய மூடிட்டு பேசாமல் எதுவுமே பார்க்காத நீ வாட்டில் உட்காந்துக்க. நான் சொல்கிறேயா, நானும் பொதுவான மக்கள் தானே. அப்போ யார் சொல்கிறாங்கன்னு கேட்க சொல்லு பாப்பா. இப்போ நான் மட்டும் நான் மனுஷன் இல்லையா? எங்கள் வீட்லேயும் 3 ஓட்டு விழுந்துருக்குல்ல. நான் கேட்கக்கூடாதா? சொல்லு பாப்பா. முதல்ல வந்து எந்த ஆட்சியும் குறை சொல்கிறத விட்டுட்டு நீ ஒழுங்கான உன் ஆட்சியை என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யறதுக்கு வழியை பாரு. இல்லாட்டி மூடிட்டு ராஜினாமா பண்ணிட்டு போய் வீட்டுக்கு போ. இன்னும் எப்போதான் அழுவாக போது தெரியல. பொம்பளையெல்லாம் நிறையா பொம்பளையாக இருக்குது. எங்கள் அண்ணன் எங்கள் ஒன்னேன்னுட்டு அண்ணன் இங்கே வார்த்தையெல்லாம் சொல்லாலும் நல்லபடியாக செய்ய சொல்லுங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எந்த லேடிஸ் பொம்பளையாக இருந்தாலும் சரி, ஆம்பளையாக இருந்தாலும் கொடுக்க மாட்டேங்கிறாரு, வாயை திறந்து பேச மாட்டேங்கிறாரு. ஐயா நான் அந்த வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்கேன், அதை நிறைவேற்றுறேன், படிப்படியாக அதிகாரியை போட்டிருக்கேன். நாங்கள் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அடுத்த மாதத்துல இருந்து இன்னும் 2 மாதம் வேணும், இன்னும் 5 மாதம் வாங்கணும். வாயை திறந்தே சொல்ல மாட்டேங்கிறாரு. அதான பிரச்சனை. இப்போ படித்து முடிச்சிட்டாவே சும்மா இருக்கிறேன், 5 வருஷமா சும்மா இருக்கிறேன். அவனுக்கு பணம் தர கொடுத்தா அவன் ஒரு பொழப்ப என்கிட்ட வேலை தேடி போவான்ல. வீட்டில் வெட்டியாக தானே சோறு செய்யணும் அழைஞ்சிட்டு இருக்கேன். இல்லை நேரம்னா போட்டிருக்கணும், உத்தரவு போட்டிருக்கணும். ஏதோ இதில் நான் உத்தரவு போட்டிருக்கணும். அதான் நல்லா செய்ய முடியல, ஒன்று கூட செய்ய முடியல. அடுத்த தடவை எப்படி உனக்கு அண்ணன் அக்கா தங்கச்சி எல்லாம் எப்படி ஓட்டு போடுவாங்க உனக்கு? அக்கா தங்கச்சி மாமி மச்சான் எல்லாம் ஓட்டு போட்டாங்கிறேன். டிவியில் சொல்றேன். நன்றி நன்றி வைக்கிங்க, நன்றி வைக்கிங்க சொல்றேன். நன்றினா சோறு வயிற்றுக்கு சோறு போயிருமா? நன்றினா ஆட்டம் ஆட்டம் ஜனங்களுக்கு ஓட்டு போட்டவங்க அதை பற்றி கவலைப்படலை. அவ்வளோதான். இல்லை அது எப்படி ஜனங்க ஏதாவது முடிவு பண்ண ஒன்றதை செய்யாட்டி எப்படிங்க ஆட்சி நீடிக்க? இப்போ ஸ்டாலின் ஏற்கனவே ஜெயலலிதா பொருளில் அந்த தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, அதெல்லாம் நிப்பாட்டி விட்டாரு. அந்த அம்மா உணவத்தை நிப்பாட்டி விட்டாங்க. ஜனங்களுக்கு எந்த நியாயமும் கிடைக்கல, அவரை வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. ஆட்சி நீடிக்கல. அவரது சொன்னதை செஞ்சாதான். அதான் கருத்து சொல்லியாச்சு, அவ்வளோதான். இன்னும் ஏதாவது இருக்கா? இல்லை அவ்வளோ முடிஞ்சு போய் பேசப்படாது.